ஜோதிடர் ரதன் பண்டிட் நியமனத்தை திரும்ப பெற்றது தமிழ்நாடு அரசு. சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கின்றது. முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்ட நிலையில் அந்த நியமனத்தை திரும்ப பெற்றிருக்கின்றது தமிழ்நாடு அரசு. முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரதன் பண்டிட் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து சட்டப்பேரவையில் இன்று தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருந்தார். அரசியல் அரங்கிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் முதலமைச்சர் விஜயின் சிறப்பு அதிகாரியான ஜோதிடர் ரதன் பண்டிட் நியமனத்தை திரும்ப பெற்றிருக்கின்றது தாவேக அரசு. தமிழ்நாடு அரசு இதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. அதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. நியமிக்கப்பட்ட உத்தரவு திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. மிக முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரதன் பண்டிட் நியமனம் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. தற்பொழுது அந்த நியமன உத்தரவை திரும்ப பெற்றிருக்கின்றது தமிழ்நாடு அரசு. இன்று சட்டப்பேரவையில் இது குறித்து பேசப்பட்டது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தாவேக அரசு. இது குறித்து முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் ஆகஸ்டான ஜோதிடர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளரான ரதன் பண்டிட் வெற்றிவேலுக்கு முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நேற்று நியமனம் செய்யப்பட்டு முதன்மை செயலாளர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு எதிர்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். ஏனென்றால் ஒரு ஜோதிடருக்கு எப்படி அரசு அதிகாரிகள் பணி வழங்க முடியும், குறிப்பாக அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக எப்படி அவரை நியமிக்க முடியும் என கடும் எதிர்ப்புகள் பொறுத்தவரையிலே அவருக்கு எதிர்த்து வந்தது. அந்த அடிப்படையில் இன்று பார்த்தோம் என்றால் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியானது நம்பிக்கை மீதான வாக்கெடுப்பில் பொறுத்தவரையிலே எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தோம் என்றால் இந்த ஜோதிடருக்கு எப்படி அரசாணை வழங்க முடியும், அது அரசுக்கு முற்றிலும் எதிரானது என தொடர்ந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தை முன்வைத்துள்ளனர். தேமுதிக அதன் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிரேமலதா விஜயகாந்த் பொறுத்தவரையுமே இந்த ஜோதிடருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது எனவும் அதற்கு ஆலோசனை, அதாவது மறுபரிசீலனை செய்து அவருடைய இந்த அரசு சிறப்பானையை தவிர்க்க வேண்டும் எனவும் அதனை நிராகரிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருக்கு கோரிக்கை விதமாக ஒரு கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் பார்த்தோம் தற்போது அந்த ஜோதிடருக்கு வழங்கப்பட்ட பணிகள் முழுவதுமே வாபஸ் பெறுவதாக தற்பொழுது தமிழக அரசு சார்பாக ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரின் விஜயின் ஆஸ்தான இந்த ஜோதிடரும் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளரான ரதன் பண்டிட் வெற்றிவேலுக்கு முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டது மீண்டும் திரும்ப வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தற்பொழுது தமிழக அரசின் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலம் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசாணை பொறுத்தவரை பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் இந்த ரிஷி ஹரிஷ் சாகர் தான் தற்போது இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்ட பதவி முழுவதுமே திரும்ப வாபஸ் பெறப்பட்டதாகவும் மேலும் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரையிலே தற்போது இந்த அரசானது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஏனென்றால் நேற்று பார்த்தோம் என்றால் விசிக தலைவர் திருமாவளவன், மேலும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மேலும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதிரடியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்த 4வது நாளாக தொடர்ந்து இந்த அறிவிப்பானது வெளியாகியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ஜோதிடருக்கு வழங்கப்பட்ட அரசாணை பொறுத்தவரையில் திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் தமிழக அரசு சார்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.